ஹாய், இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் தோசை. அது கூட இறால் மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசூர் பருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப் இது மில்லட்ஸ். நான் ஃபாக்ஸ்டெயில் மில்லட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மில்லட்ஸ் வீட்டில் இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதோட 2 கிளாஸ் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த தோசை மொறுமொறுன்னுலாம் வராது. நீங்கள் ஆனால் கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணி ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். பட் இது உங்களுக்கு மொறுமொறுன்னு வராது, கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ப்ரோட்டீன் தோசை. இதோட கொஞ்சம் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு இன்ஸ்டன்ட் தோசை, புளிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு 3 ஹவர்ஸ் இதை ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணிக்குவேன். மீன்வைல் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பசி தாங்கலை. ஸோ அவங்க வீட்டில் ஏதோ சும்மா விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அந்த மீன்வைலில் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இங்கே பாருங்கள் ஊறிடுச்சு இல்லையா. இதோட ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சமாக போட்டுட்டு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இதை நல்லா மையாக அரைச்சிக்கணும். மிக்சிலே அரைச்சிக்கலாம். அரைச்சா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டர் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக அப்போவே ஊற்றி சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட இப்போ நான் என்னென்னா இறாலுக்கு செய்ய போகிற மசாலா, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய். இறால் இப்படி நல்லா அலசி எடுத்தாச்சு. 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய், நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அழியாக சேர்த்துக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியமாக வதங்குற ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்க்கணும். இதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், திரும்ப 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் ஜாஸ்தியாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நான் கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு அது கொஞ்சம் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வந்தோடனே தக்காளி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அந்த 2 தக்காளியும் நல்லா கிண்டி விடுங்க. அப்படியே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கிண்டி விட்டு அது லைட்டாக மசிஞ்சதுக்கப்புறம் இதில் இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்தது வீடியோவில் கவர் ஆகலைங்க, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இறால் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நான் இதில் ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தொக்கு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தொக்கு மாதிரி செய்யலை, தோசைக்கு மசாலா மாதிரி தான் செய்கிறேன். ஸோ 3/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் வேகலை. பட் ஆனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வினிகர் சேர்க்க பிடிக்கலன்னா கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. இல்லை புளிப்பு ஜாஸ்தி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஆன உடனே இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கரம் மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே மிதமான சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா ஒரு டேஸ்டான ஸ்பைசி காரமாக ஒரு இறால் மசாலா ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு. இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே தோசைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். தவா சூடாகிடுச்சு, நான் தோசை ஊற்றுறேன். இது கிறிஸ்பியாக வராது இந்த தோசை, ஆக்சுவலாக சாஃப்டாக தான் வரும். நீங்கள் கொஞ்சம் இன்னும் தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக ஊற்றலாம், மொத்தமாக வராது. தோசை ஊற்றிட்டாச்சு. நான் கொத்தமல்லி தழை மேலே போட்டு இறக்கிட்டேன். இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம மசாலாவோட வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஓகேவா? யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்லேயும் இறால் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காரமாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி எங்கள் வீட்டில் யம்மியான தோசை இறால் மசாலா ரெடி. நதீன் ஜான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள்.